அதனால நாடு இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பல. ஆனால் இதை மாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு, கடமை வந்து ஒட்டுமொத்த தமிழ் பிள்ளைகளுக்கும் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இலங்கையில் நடந்த இன படுகொலைகள் குறித்து பேசும்பொழுது செம்மணி குறித்து, சித்துப்பாத்தி குறித்தும் நிறைய விஷயங்களை இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளே வந்து தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுறாங்க. நீங்க இப்போ இலங்கைக்கு போனப்போ செம்மணி அந்த பக்கம் போய் பார்த்தீங்க? கண்டிப்பா அவ்வளவு தூரம் போயிட்டு போனோம். ஆனா என்னன்னா, அந்த செம்மணிக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பெரிய கனவா நினைச்சு அதை வந்து அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அங்க இருக்கிற அவர்கள் வந்து அதை அப்படி நினைக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. இது எல்லாவற்றையும் தாண்டி நான் ஒரு 4-5 பேர் கிட்ட என்னை அங்க கூப்பிட்டு போங்க, உங்க வாகனத்துல கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறப்ப, நீங்க எங்க கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம், செம்மணிக்கு வரமாட்டோம். ஏன் அப்படின்னா அது வந்து பேய் இருக்கிற பகுதி. அங்க வந்து முழுக்க 100% பேர் அதை நம்புறாங்க. அது வந்து பேய்கள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதிக்கு போயிட்டு வந்தா நமக்கு ஏதாவது ஆயிடும், ஏதாவது நோய் வந்துடும், அது விபத்து நடந்துரும், அப்படி ஏதாவது வந்து நாமளும் இறந்து போயிடுவோம், அல்லது பெரிய தீங்கு நடந்துரும், அதனால செம்மணிக்கு வரமாட்டோம்னு சொல்லி ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டு யாருமே வரல. அதற்கு பின்பாக ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு போனாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா என்னன்னா, ஒரு இனம் அழிஞ்சதற்கான ஆவணம் அது.